அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட போகின்றதா? இதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா? அலப்போவின் முக்கியமான 3 விமான நிலையங்களை குறிவைத்திருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள். அலப்போ மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல் தொடர்பாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. லெபனானில் நடப்பது போர் நிறுத்தம் என்று நான் கூற மாட்டேன். இந்த யுத்த நிறுத்தமானது குறுகியதாகவே அமைந்திருக்கும். மேலும் லெபனானுக்கு எதிராக வலுவான போரை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேலிய இராணுவம் எல்லா விதத்திலும் தயாராகி வருகின்றது என நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு லெபனானுக்கு எதிரான வலுவான போரொன்றை ஆரம்பிப்பதற்காக தயாராகி வருகின்றது. இதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு யுத்த நிறுத்தத்தினை மீறினால் நாங்கள் லெபனானுக்கு எதிராக வலுவான போரை மீண்டும் ஆரம்பிப்போம் என கூறிய நெட்டன்யாஹு யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார். கடந்த 3 நாட்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி லெபனானுக்குள்ளே பல தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டது. கிட்டத்தட்ட யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே 51க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அல் அக்பர் ஊடகமானது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் கிராம பிரதேசங்களில் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. லெபனானிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் கிராமங்களில் இருந்து முழுமையாக வெளியேறி இருந்தது. ஆனால் நேற்றைய தினத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மீண்டும் தெற்கு லெபனான் பிரதேசங்களுக்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 4 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 5க்கும் அதிகமான புல்டோசர் வண்டிகளும் மர்கபாவினுடைய வடமேற்கு பிரதேசத்தினூடாக முன்னேறியுள்ளன. மர்கபா பிரதேசத்தின் வடமேற்கு கிராமமான பானி ஹைமன் கிராமத்தினை அடைந்து குறித்த பிரதேசத்திலே பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் மர்கபா கிராமத்திலும் பானி ஹைமன் கிராமத்திலும் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் புல்டோசர் வண்டிகள் மூலமாக தகர்த்துள்ளது. லெபனானிலே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதத்திற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் மர்கபா கிராமத்திலிருந்து முன்னேறுவதற்கு முடியவில்லை. ஆனால் தற்போது லெபனானிலே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் மர்கபா கிராமத்திலிருந்து முன்னேறி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மர்கபா கிராம பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேற முடியவில்லை. இருப்பினும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இலகுவாக குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறியுள்ளது. அதே போன்று இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கியாம் பிரதேசத்தினூடாக ஊடுருவி கியாமினுடைய வடக்கு பிரதேசத்தினை அடைந்துள்ளது. லெபனான் தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கியாமினுடைய தெற்கு பிரதேசத்திலும் கியாமினுடைய கிழக்கு பிரதேசத்திலுமே நிலை கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்ட தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களின் விளைவாக கியாம் பிரதேசத்தினுடைய வடக்கு பகுதியை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் அடைய முடியவில்லை. ஆனால் தற்போது லெபனானிலே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்று காலையே கியாமினுடைய வடக்கு பிரதேசத்தை அடைந்துள்ளது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் புல்டோசர் வண்டிகளும் குறித்த பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் முழுமையாக தகர்த்து வருவதாகவும் அல் மாயாதின் ஊடகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இன்று மாலை கியாமின் வடக்கு பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் நிலைத்திருந்த லெபனானிய மக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் 3 லெபனான் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இன்னுமொரு இராணுவ படையானது கஃபர்கிலா பிரதேசத்தினூடாக முன்னேறி தேர்மிமாஸ் பிரதேசத்தினை அடைந்துள்ளது. தேர்மிமாஸ் பிரதேசத்திலிருந்தும் பீரங்கி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அடுத்து ஐச்சரூன் மற்றும் மெரோனலாஸ் பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முன்னேறி பெஞ்சபில் கிராமத்தினை அடைந்து பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் மெரோனலாஸ் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்ட பீரங்கி தாக்குதல்களில் 5 லெபனான் பொதுமக்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அல் அக்பர் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இத்தோடு நின்று விடவில்லை. ஐச்சால்ஷா பிரதேசத்தினூடாகவும் ரமேஷ் கிராமத்தினூடாகவும் தாஹிரா கிராமத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை நகர்த்தி தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இன்று மாலை பின்ஜபில் கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே போன்று லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 5 வான்வழி தாக்குதல்
தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அடுத்து இன்று மாலை தெற்கு லெபனானின் மஜ்தல் ஜவுன் என்கின்ற பிரதேசத்திலே கார் ஒன்றினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. எனவே கடந்த 3 நாட்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுடைய யுத்த நிறுத்த நிபந்தனைகளை முழுமையாக மீறிவிட்டது. ஆனால் லெபனானின் அரசு ராணுவமானது வாய்மூடி மௌனம் காக்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அத்துமீறிய தாக்குதல்கள் தொடர்பாக போர் நிறுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய விசேட குழுவுக்கும் கூட எந்தவிதமான குற்றச்சாட்டுகளையும் லெபனானினுடைய அரசு ராணுவம் முன்வைக்கவில்லை என லெபனானினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் லெபனான் அரசு ராணுவத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றும் பலர் குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருவதாகவும் லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு இந்த அத்துமீறல்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானின் தரைவழி தாக்குதலின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை அடைவதற்கு முயற்சி செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி இந்த பிரதேசங்களை ஒரு இடையக மண்டலமாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அத்துமீறல்களுக்கு எதிராக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்களா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி இருப்பதனால் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வார்களா என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அத்துமீறல்களுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவசரப்பட்டு இந்த பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்க மாட்டார்கள். இந்த யுத்தமானது நிறைவடைய போவதில்லை என்பதனை தற்போது அனைவரும் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வலுவான போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதையும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். எனவே இந்த 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்த காலப்பகுதியில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களை முழுமையாக மீள கட்டமைத்துக் கொள்வதற்காகவும் புதிய திட்டங்களை வகுத்துக் கொள்வதற்காகவும் எல்லா விதமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறினாலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் உடனடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் இதற்கான சரியான தருணம் வரும்போது அதற்கான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் லெபனான் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானினுடைய உயர்மட்ட இராணுவ தலைமைகள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். லெபனான் போர் நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மீறி வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த மீறல்கள் ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கப் போகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அத்துமீறிய தாக்குதல்கள் அடுத்த கட்ட போருக்கான அழைப்பாகவே அமைந்திருக்கின்றது என்றும் ஈரானினுடைய இராணுவ தலைமைகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு லெபனானிலே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ராமிஸ் 3 பதிலடி தாக்குதல் தொடர்பாக பலர் என்னிடம் கேள்விகளை கேட்கின்றார்கள். ஆனால் தற்போது என்னுடைய அவதானம் ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதலில் இல்லை. பாசிச் படைகளாகிய நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய 2வது அத்தியாயம் தொடர்பாக கவனம் செலுத்தி வருகின்றோம். அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய 2வது அத்தியாயமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் அவசரமாகவும் வேகமாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொண்டு வருகின்றோம் என ஈரானிய IRGC குதுஸ் படைகளின் துணை ஒருங்கிணைப்பாளர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே நாங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒட்டுமொத்த எதிர்ப்பு படைகளும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நேற்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய நபர் ஒருவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் 5க்கும் அதிகமான நிலத்திரர்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் இவர்களில் 3 பேரின் நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதேபோன்று வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின், டூபாஸ், நப்லஸ், துல்கராம் ஆகிய பிரதேசங்களிலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு லெபனானை போன்று காசாவிலும் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என விரும்புவதாக அமெரிக்காவின் எக்ஸியோஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஹமாஸிடம் உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவதாகவே குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு காசாவின் தற்காலிக யுத்த நிறுத்தம் தொடர்பான கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஹமாஸிடம் உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் அனைவரையும் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்காக பரிமாற்றம் செய்வது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் சரணடைவதற்கு சமனானது என்றும் அல்-குதுஸ் ஊடகத்தினுடைய ராணுவ ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அதாவது லெபனானில் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எவ்வாறு அத்துமீறல்களை மேற்கொண்டு வருகின்றதோ அதே போன்று காசாவிலும் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தி இனப்படுகொலை தாக்குதல்களை தொடர்வதற்கான திட்டங்களையே அவர்கள் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. நேற்றிரவு வடக்கு காசாவின் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே 3 கட்டிடங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை
தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் 95க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று மத்திய காசாவின் நுஸ்ரத் முகாம் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களும், ரஃபா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 20க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் 150க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து இன்று மாலை பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் கிசிஃபிம் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளுடைய தரைவழி தாக்குதல்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் வெளியாக இருக்கவில்லை. சிரியாவின் அலப்போ மீதான பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் மாளிகை அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. துருக்கி அஸ்தானா மற்றும் சோச்சி ஒப்பந்தங்களை முழுமையாக மீறிவிட்டது. சிரியாவின் இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் துருக்கி முழுமையாக மீறிவிட்டது. இதனால் அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்தி, அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்தி அலப்போவின் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கு சிரியாவுக்கு எல்லா விதமான உரிமையும் காணப்படுகின்றது. மேலும் அலப்போவின் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கான முழுமையான ஆதரவினை ரஷ்யாவும் வழங்கும் என்றும் ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக இன்று காலை ரஷ்யாவின் பல சரக்கு விமானங்களும் ஈரானின் 4 சரக்கு விமானங்களும் சிரியாவின் கமேமிம் விமான நிலையத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. சிரியா மற்றும் ரஷ்ய படைகளுக்கு தேவையான எல்லாவிதமான நவீன ஆயுதங்களும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று சிரியாவிலே அதிகளவான ஈரானிய படைப்பிரிவுகளையும் ஈரானின் விசேட படைகளையும் களமிறக்குவதற்கு தயாராக இருப்பதாக ஈரானினுடைய ஜனாதிபதியும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது சிரியாவை மையப்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த வேலை திட்டங்களும் சூழ்ச்சி திட்டங்களும் முழுமையாக தோல்வி அடையும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து அலப்போவின் மேற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளில் உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த கூலிப்படைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உஸ்பெகிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பயிற்சி அளிக்கப்பட்ட பயங்கரவாதிகளும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடன் ஒன்றிணைந்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பயங்கரவாதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளிகளில் உஸ்பெகிஸ்தானிலே பயன்படுத்தக்கூடிய மொழிதான் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அல் மாயாதின் ஊடகமும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு அலப்போவின் மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்களில் அதிகளவான ட்ரோன்கள் உக்ரைனுக்கும் துருக்கிக்கும் நேட்டோவுக்கும் சொந்தமான ட்ரோன்கள் என்றும் சிரியாவின் அரசு இராணுவமானது உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் அலப்போ மீதான எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கான எல்லா விதமான திட்டங்களையும், இந்த பயங்கரவாத ஆக்கிரமிப்பு தாக்குதல் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், எந்த பிரதேசத்தினூடாக மேற்கொள்ளப்பட வேண்டும், எவ்வாறான இலக்குகள் அடையப்பட வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து விதமான விடயங்களையும் உக்ரைனினுடைய தளபதிகளை தீர்மானித்திருப்பதாகவும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் தலைவன் அலி ஜோலானி உக்ரைனிய தளபதிகளின் வழிகாட்டுதலின் கீழால் செயற்பட்டு வருவதாகவும் பல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு அலப்போ மீதான பயங்கரவாத ஆக்கிரமிப்பு தாக்குதலில் உக்ரைனின் உளவுத்துறையினரும் துருக்கிய உளவுத்துறையினரும் பிரான்சின் உளவுத்துறையினரும் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அனுமதியையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வழங்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கான திட்டமிடல்கள் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே நடைபெற்றிருந்தன. மேலும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் தான் இந்த தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். இருப்பினும் லெபனானில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளின் வழிகாட்டுதலின் கீழால் இந்த போரானது அவசரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என ரஷ்ய உளவு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யாவுடைய மிக முக்கியமான பத்திரிகைகளில் ஒன்றான இஸ்வெஸ்டியா பத்திரிகை செய்திகளை வெளியிட்டுள்ளது. அலப்போ மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு துருக்கி பச்சை கொடியை காண்பித்ததன் காரணத்தினால் தான் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக துருக்கியினுடைய உளவுத்துறையிலிருந்து பல தகவல்கள் கசிவடைந்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். துருக்கி அலப்போ மீதான தாக்குதல்களில் நேரடியாக ஈடுபடவில்லை, ஆனால் நாங்கள் குறித்த தாக்குதல்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய உயிர் நாடியானது அமெரிக்காவிடமே காணப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் 3 நாட்களுக்குள்ளேயே அலப்போவை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை இவர்களால் மேற்கொண்டிருக்க முடியாது. மேலும் சிரியாவின் பயங்கரவாத கட்டமைப்பினை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கு துருக்கி ஒருபொழுதும் இடமளிக்காது என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு தேவையான இராணுவ உபகரணங்களையும் ஆயுதங்களையும் வழங்கிவிட்டு அவர்களுக்கு தேவையான போர் வாகனங்களையும் துருக்கி வழங்கிவிட்டு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளுக்கும் தேவையான எல்லா விதமான இராணுவ உபகரணங்களையும் வழங்கிவிட்டு துருக்கி ஆதரவு படையான சிரியன் நேஷனல் ஆர்மியையும் பயன்படுத்தி அலப்போ மீதான தாக்குதல்களையும் மேற்கொண்டுவிட்டு சிரியாவின் பயங்கரவாத கட்டமைப்பினை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கு நாங்கள் ஒருபொழுதும் இடமளிக்க மாட்டோம் என துருக்கி தெரிவித்திருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது அலப்போ மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் ஐஎஸ்ஐஎஸ்
பயங்கரவாதிகளும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகள் தான் என்பதனை துருக்கி அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் அலெப்போ மீதான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது பயங்கரவாதிகள் தான் என்பதனையும் துருக்கி அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. அதே நேரம் இந்த பயங்கரவாதிகளுக்கு தேவையான எல்லா விதமான இராணுவ உபகரணங்களையும் ஆயுதங்களையும் வழங்கியுள்ளது. இவ்வாறு செய்துவிட்டு நாங்கள் பயங்கரவாதிகளுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு விரும்பவில்லை என்றும் பயங்கரவாதிகளுடைய கட்டமைப்பில் ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் துருக்கிய தரப்பினர் தெரிவித்திருப்பது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. எனவே அலெப்போ மீதான ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் துருக்கியும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் உக்ரைனும் இருக்கின்றது என்பது தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு STS பயங்கரவாதிகள் அலெப்போ பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து பல பிரதேசங்களை கைப்பற்றியுள்ளார்கள். கிட்டத்தட்ட அலெப்போவினுடைய 50% பிரதேசங்கள் இந்த பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த STS பயங்கரவாத குழுக்கள் அலெப்போவில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான இராணுவ விமான நிலையங்களை கைப்பற்றுவதற்காகவே முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேராப் விமான தளத்தையும் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய குவைரிஸ் விமான நிலையத்தையும் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபுதஹர் விமான நிலையத்தினையும் கைப்பற்றுவதற்கு முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 இராணுவ விமான நிலையங்களும் சிரியாவுக்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் மிக முக்கியமானதாகும். குறித்த விமான நிலையங்களின் மூலமாகவே ஈரானிய தரப்பினர் லெபனானுக்கு தேவையான ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு தேவையான எல்லா விதமான ஆயுத பரிமாற்றத்தையும் மேற்கொள்கின்றார்கள். அதே நேரம் ரஷ்யாவின் வான்படைகளும் சிரியாவின் வான்படைகளும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அலெப்போ பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளை இலக்கு வைத்தும் இதில் பிரதேசத்திலே STS பயங்கரவாதிகளின் கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ரஷ்யாவின் வான்படையினர் தொடர்ச்சியான உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 400க்கும் அதிகமான STS பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று ஈரானிய படைகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினுடைய சிறப்பு படைகள் அலெப்போவின் முன்வரிசை போரிலே களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈராக்கின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஈராக்கினுடைய வான்படையினர் ISIS பயங்கரவாதிகள் இலக்கு வைத்து உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே பல ISIS பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தகவல்களின் மூலமாக மத்திய கிழக்கு யுத்த களமானது விரிவடைந்து செல்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.